ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விலாக்னா, எங்கள் வீட்டில் சுமார் ஒரு 3 வார காலமாக மீன் சாப்பாடு அப்படிங்கிறதே வைக்கல. எப்படி இந்த ஒரு பெரிய கேப் விழுந்துச்சுன்னே தெரியல. இது எங்கே கொண்டு விட்டுட்டு அப்படின்னா, பிள்ளைங்களே வாயெடுத்து மீன் வேணுமா, மீன் சமைச்சு தாங்க அப்படின்ட்டு கேட்குற அளவில் கொண்டு விட்டுட்டோம். அது எங்களுக்கே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக போயிட்டு, இன்னொன்று எங்கள் ஊரில் இப்போ மீனுக்கு என்னன்னே தெரியல, நல்ல மீனே வரமாட்டேங்குது. நாங்களும் ஒரு 2-3 நாளாக ஹார்பருக்கு கட்டப்பையை தூக்கிட்டு அலைஞ்சு போயிட்டு வந்துட்டே இருக்குமே தவிர பிடிச்ச மீன் வாங்கவே முடியல. இப்போ மீனுக்குள்ள சீசனும் இல்லை. நம்ம 1000-2000 வச்சுட்டு ஹார்பருக்கு மீன் வாங்க போவோம். அங்கே என்னன்னா போட்லேருந்து வரக்கூடிய மீன் எல்லாம் அப்படி குட்டை குட்டையாக கொண்டு வருவாங்க. வர்றதெல்லாம் ஸ்டார்டிங்கே 5000-7000க்கு நல்ல மீனெல்லாம் ஏலம் பிடிச்சிருவாங்க. நல்ல மீன் நான் சொல்கிறது வெள மீன், அப்புறமா சூறையில் வெள மீன், அப்புறமா நெய் மீன், இதெல்லாம் தான் ரொம்ப கம்மியாக தான் வருது. அதுவும் நல்லா பயங்கரமான ரேட்டுக்கு ஏலம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போதைக்கு எங்கள் ஊரில் வரக்கூடிய மீன் அதிகமாக என்ன வருதுன்னா சாலை, நெத்தலி, அப்புறமா கனவா கொஞ்சம் வருது. இந்த மாதிரி மீன் தான் வருது. நாங்கள் வெள மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு போனோம். ஆனால் கடைசி வரைக்கும் வெள மீன் கிடைக்கல. ஆனால் 2-3 வெரைட்டியாக மீன் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த மீனை வச்சு ஒரு சூப்பரான மதிய சாப்பாடு கொஞ்சம் வெரைட்டியாக சமைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வேலையில் இறங்கியாச்சு. இது நேற்று நைட்டு ஹார்பரில் போய் வாங்கிட்டு நைட்டே சமைக்கலான்னு பார்த்தா ஆனால் ரொம்ப லேட் ஆகிட்டு. இந்த ஹார்பருக்குலாம் நாங்கள் ஒரு நாள் நான் போயிருந்தேன். 7 மணிக்கே பையெல்லாம் தூக்கிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போனால் மீன் வாங்கவே முடியல. அதுக்கே அவ்வளோ கூட்டம். ஃபுல்லாக கேரளாவிலேருந்து அந்த வியாபாரியெல்லாம் குட்டை குட்டையாக அப்படி கொண்டு வைப்பாங்க. பாறை, சூறை மீனெல்லாம் கொண்டு வைப்பாங்க. உடனே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு நாள் போயிட்டு வாங்க முடியாமல் வந்துட்டோம். திரும்ப நேற்று 10 மணிக்கு மேலே போய் தெரிஞ்ச ஆட்களை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் எப்படியோ கம்பெனியில் தானே வாங்கியிருந்து கடைசியில் இந்த மீன் வாங்கியிருந்து கடைசியில் அங்கே நம்ம ஏலம் பிடிக்கிற இடத்துல வாங்க முடியல. ஏன்னா அங்கே குட்டை குட்டையாக தான் போவோம். நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு குட்டை மீனை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? அதனால் அங்கே ஷேரிங் பண்ணி வாங்கினா அது நமக்கு லாபம். அதனால் கடைசியில் மீன் கம்பெனியிலேருந்து மீன் நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டே சமைக்கலான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகிட்டு. அதனால் தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி மதியத்துக்கு சமைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். என்ன மீனெல்லாம் வாங்கியிருக்குன்னா, எனக்கு பிடிக்காத மீன் தான் 2 வாங்கியிருக்காங்க. அதை பார்த்ததும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பிடிச்ச மீனும் 2 இருந்துச்சு. எனக்கு மொத்தத்தில் ஒரு 10 மீனோட பேர் தான் தெரியும். அடிக்கடி எங்கள் வீட்டில் வாங்கி சமைக்கக்கூடிய ஒரு 10 மீன் இருக்கும். அந்த 10 மீனோட பேர் தான் தெரியும். இது வரைக்கும் நான் சமைக்காத மீனில் ஒரு புது வகையான மீன் வாங்கியிருக்காங்க. பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொன்னீங்க? ரோமியோவா? இந்த மீன் பேர் ரோமியோ. இது என்னன்னா, நான் மெனக்கெட்டு சொல்லி விட்டேன், மீன் வாங்கிட்டு வரும்போது நீங்கள் வெட்டி வாங்கிட்டு வராதிங்க, வீடியோ எடுக்கும்போது. ஏன்னா நான் மீனெல்லாம் வெட்டுவேன். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் டைம் ஆகுமே தவிர நானே கட் பண்ணிடுவேன். அப்போ நான் கட் பண்ணுறேன், வீடியோவில் காமிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சரி, மீன் க்ளீன் பண்ண கட் பண்ண தெரியாதவங்க பார்த்து கற்றுக்குவாங்கன்னு சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொண்டாட்டிக்கு வேலை கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததும் நைட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு. ஏன் நீங்கள் மீனை வெட்டி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ யோசிக்கிறேன், வெட்டி வாங்கிட்டு வந்தது கூட நல்லது தான். ஏன்னா இவ்வளோ மீனும் நான் உட்காந்து வெட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அது போகும் 1 மணி நேரத்துக்கு மேலே வெட்ட மாதிரி இருக்கும். அதனால் வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ரோமியோ மீன். பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா வெள மீன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ரோமியோ மீன் பார்த்ததில்ல. இது காமிங்க, இதுதான் ரோமியோ மீன். தலை எங்கே இருக்குது? ரோமியோ மீன் தலை, இது தலை எங்கடே? இது தலை என்ன இருக்குது? இதுதான் ரோமியோ மீனோட தலை. இது சத்தியமாக என்னை ஏமாற்ற முடியாது. இது வெள மீன் மாதிரி இல்லை. இது ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. இது கூட போன பையன் இந்த மீனில் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், பொரிச்சாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பான் போல். அதை நம்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கி இதை வைக்க மாட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அடுத்து இது, இந்த மீனும் எனக்கு பிடிக்காது. இந்த மீனுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. இது எங்கள் ஊரில் இந்த மீனை நவர மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா? நவர மீன். சென்னையில் ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும், வேறு ஊரில். எங்கள் ஊரில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இது நவர மீனுன்னு சொல்லுவோம். இந்த மீன் நல்லா சாஃப்டாக இருக்கும். குழம்பும் வைக்கலாம், பொரிக்கவும் செய்யலாம். இது பொரிக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணி இப்படி கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மசாலா மட்டும் இப்படி இன்னும் கழுவிட்டு தடவி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது எங்கள் ஊரில் இதை நாங்கள் கனவா அப்படின்னு சொல்லுவோம். இது கனவா மீன். அக்டோபஸா, ஸ்குவிட்டா, இதுக்கு பேர் என்னது? அக்டோபஸா, ஸ்குவிட்டு. இது ஸ்குவிட்டு. எங்கள் ஊரில் இதோட பேர் கனவா. கனவாலே நிறைய உண்டு வெரைட்டி. சரியா? இது கனவா மீன். இந்த கனவா மீனில்
ஒரு தோரன் மாதிரி வைப்போம். சின்ன வெங்காயம்லாம் போட்டு இந்த சிக்கன் வைக்கிற மாடலில் வந்து ஒரு தோரன் வைப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த கனவா வச்சு ஒரு தோரன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இங்கே என்ன மீன் இருக்குன்னா, இது வந்து பாறை மீன். பாறை மீன் எனக்கு நல்லா பிடிக்கும். பாறை மீன் வந்து பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பாறை மீன். பாறை மீனை வந்து குழம்பு வச்சுட்டு, இந்த கனவாவில் வந்து தோரன் வச்சுட்டு, இந்த நவர மீனை வந்து பொரிப்போம். சரியா? சரி, இப்போ இதை அப்படியே போட்டு பொரிச்சிடலாம்ல. வேலை ரொம்ப ஈஸியாக அன்றைக்கி முடியும், ஏன்னா வந்து வெட்டி வாங்கிட்டு வந்ததுனால. இப்போது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இதை பொரிக்கிறதுக்கு கனவாவையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். சரியா? பாறை மீன் என்ன பண்ண, ஃபுல்லாக எடுப்போமா, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோமா. பாறை மீன் அவ்வளோத்தையும் குழம்பு வச்சுருவோமா. குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பொரிப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சு அதோட டேஸ்ட்டே போயிடும். நேற்றே எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மனசே இல்லை. ஐயோ அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிருமே. ஏன்னா ஹார்பரில் போய் வாங்கும்போது நான் போய் லைவாக பார்த்தேன். ஒரு நாள் முடிஞ்சுன்னா இன்னொரு வாட்டி அதை வீடியோ கூட எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். போட்டில் இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இறக்குறாங்க. மீனெல்லாம் அப்படியே கட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐஸ் தான் போட்டு வைக்கிறாங்க. ஆனால் அந்த போட்லேருந்து டக்குன்னு வந்தோன்னே வாங்கிட்டு வீட்டில் வந்து உடனேலாம் ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணோம். ஆனால் 2 நாள் அது நடக்கவே இல்லை. மீனே வந்து வாங்க முடியல. அவ்வளோதான். மீனை வந்து நல்லா குளிப்பாட்டியாச்சு. ஒரு 10 தண்ணியில் அலசியிருப்பேன். அவ்வளோதான். இந்த தலை நமக்கு தேவையில்லை. அப்புறமா இந்த முள் நல்லா பழம் போல தான் கலந்து வருது. நமக்கு அதை பிச்சு பிச்சு எடுக்கணும்னு இல்லை. முள் குத்தாது, க்ளீன் பண்ண ஈஸி. சூப்பராக ஒழிஞ்சுட்டு சாப்பாடை வந்து வேக போட்டுட்டேன். மீன் குழம்பு அப்புறமா சிக்கன் இதுக்கெல்லாம் வந்து எங்கள் ஊர் செங்கல்பட்டு அரிசியில் வச்சு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு காலையில் செய்கிறதுக்கு மட்டும் தான் பொன்னி அரிசி கொடுப்பேன். பொன்னி அரிசினா அந்த பொடி அரிசி இருக்கும்ல, அது. செங்கல்பட்டு அரிசி வந்து எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அப்படி தானேங்க? இந்த குண்டு அரிசி குண்டாக இருக்கும். ஐவிஎன் அப்படின்ற ஒரு பிராண்டு, அது எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து செங்கல்பட்டு அரிசி. நிறைய பேர் செங்கல்பட்டு அரிசின்னு உடனே செங்கல்பட்டுல இருந்து வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அரிசியோட பேரே செங்கல்பட்டு அரிசி தான். குண்டு குண்டாக இருக்கும். இல்லை காமிங்க வைக்கலாம். நிறைய பேர் ஆரம்பத்தில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கேட்பீங்க, இவ்வளோ பெரிய அரிசி எப்படி நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதான் வந்து மீன் குழம்பு சிக்கனுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு நவீன மிஷின் வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது அந்த ப்ராடக்ட்டு. காலையில் நேரத்துலலாம் பிள்ளைங்களுக்கு நம்ம சோறு வடிக்கும்போது ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி வடிச்சிட்டே இருக்கணும்ல. இனி வந்து அந்த பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு தான் ஒரு சூப்பரான நவீன ஒரு மிஷின் நான் வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து கீழே ஒரு பாத்திரம் மட்டும் வச்சுட்டு இதில் நம்ம பானையை வந்து கவுத்தி வச்சுட்டா போதும். தண்ணி வந்து வடிஞ்சிட்டே இருக்கும். சுத்தமாக எல்லா தண்ணியும் வந்து வடிஞ்சிரும். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு கீழே வந்து ஒரு பாத்திரம் இப்படி வச்சுக்கோங்க. சரியா? இப்படி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே இந்த பானையை வந்து கவுத்திடணும். பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாதா? சரி, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க. சரி, ஏதாவது ஒரு ஸ்டீல் பாத்திரமோ இல்லை பிளேட்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பானை இருக்குல்ல, நம்ம சாப்பாடு வடிக்கிறத இப்படி வச்சுட்டா போதும். பாருங்க, கீழே அழகாக வடியுது பாருங்க. தண்ணி கீழே சூப்பராக வடிஞ்சிடும். நமக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கணும்னு வேண்டாம். இந்த செவரோட நிறைய பேர் வந்து பானை அப்படி செவரோடலாம் நம்ம சரிச்சு வைப்போம். இதில் டம்ளர் வைப்போம். எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணி அழகாக வடிஞ்சு வந்துட்டுருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா சாப்பாடு தண்ணி வந்து வடிஞ்சிரும். வந்தாச்சு மீன் வந்தாச்சு. கழுவியாச்சு மீனெல்லாம். இனி இப்போ ஃபஸ்ட்டு இந்த கனவா மீனை 3 பர்னர் இருக்குது. 3 பர்னரையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கே வைக்க ஃபுல்லாக அடைஞ்சுமே கிடக்கு. சரி, ஃபஸ்ட்டு கனவாவை வேக வச்சிடலாம். இல்லை, சோறுக்கு தண்ணி வடிஞ்சாச்சு. நல்லா வெடிஞ்சிட்டு சூப்பராக வெடிஞ்சாச்சு. மாதிரி இருக்கட்டும், 2வது எடுக்கலாம். இப்போது கனவா மீன் இருக்குல்ல, இந்த கனவா மீனை தண்ணியில் வந்து வேக போடணும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமா இந்த கனவா மீனை இந்த தண்ணியில் வெறும் மட்டும் போடணும். மஞ்சள் பொடி போட்டு இந்த கனவா வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு ரப்பர் மாதிரி உருண்டுட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அதை வந்து அரைக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இனி இது வந்து அப்படியே வெந்துட்டு இருக்குமா. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு மசாலா தடவிடலாம். இப்போது பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டாச்சா. அடுத்தது மிளகாய் தூள், வத்தல் பொடி. நம்ம எவ்வளோ உரைப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி.
பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் அளவாக போட்டால் போதும். பயப்படாதீங்க, எப்பவும் போடுற அளவு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குழம்பு பொடி, வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய இந்த குழம்பு பொடி, இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுதான். இனி இதில் உப்பு, அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து பூண்டு தட்டி போடணும், வெள்ளைப்பூடு தட்டி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் அப்படி போடக்கூடாது, வெறும் வெள்ளைப்பூடு மட்டும் தட்டி போடணும். போதுங்களா உப்பு? இனி வந்து வெள்ளைப்பூண்டு இருக்குல்ல, இதை வந்து தட்டி போடும். அவசரத்துக்கு எது எது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. வெள்ளை பூண்டு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை போய் திறந்துட்டு இருக்கேன். அப்படி தொலியோடையே நம்ம தட்டி போட்டுடலாம், அது ஒன்றும் செய்யாது, நல்லாயிருக்கும். அது ஒரு வாசனையாக இருக்கும். நான் எப்போவுமே மீன் ஃப்ரை பண்ணும்போது பூண்டு மட்டும் போடுங்க, இஞ்சி பூண்டு போடாதீங்க. இன்னைக்கு மீன் கறி எங்கள் வீட்டில் இருந்து பார்சல் போக போகுது, மாமியார் வீட்டுக்கு பார்சல் போக போகுது. அம்மா வந்து திருநெல்வேலி போயிட்டாங்க, நானும் ஃபஸ்ட்டு தங்கச்சி அவளும் போகலை, அதனால் அவள் அன்னைக்கு நம்ம வீட்டில் தான் லஞ்ச். பூண்டை வந்து 1க்கு பாதி அப்படி சும்மா தட்டி போட்டால் போதும். இனி இதில் லைட்டாக தண்ணி தொளிச்சு, லைட்டாக இப்படி தண்ணி தொளிச்சு மசாலாவை பரட்டிடணும். மசாலா வந்து மீனுக்கு வந்து எப்போவுமே இந்த மசாலா போட்டுட்டு உடனே ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்படியே அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டணும். ஒன்று வந்து நம்ம சும்மா வெயிலில் காத்தோட்டமாக காய வைக்கணும், இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோன்னா அந்த மசாலா வந்து மீனில் நல்லா ஒட்டிடும். அதுக்கப்புறம் பொரிச்சோன்னா மசாலா வந்து உதிர்ந்து வராது. நிறைய பேர் கேட்பீங்கல்ல, ஃபிஷ் பொரிக்கும் போது மசாலா வந்து உதிர்ந்து வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு, இதுதான் டிப்ஸு. நம்ம உடனே பொரிக்கக்கூடாது, மசாலாவை தடவி நல்லா காத்தோட்டமாக காய வைக்கணும். கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் காய விடணும். ஃப்ரீசர்லன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தோன்னா அந்த மசாலா வந்து மீனில் அப்படியே ஒட்டி இருக்குமா, எண்ணெயில் போட்டால் வந்து பிரிஞ்சு வராது. இதை இனி அப்படியே காத்தோட்டமாக வச்சுருவோம். பூனை சுற்றிட்டு இருக்கு, 3 பூனை சுற்றுது. மீன் நிறைய இருக்குது, மீன் சட்டி சின்ன சருக்கு. நீ கொஞ்சம் பெரிய மீன் சட்டி வாங்கணும், ஏன்னா மதியம் குழம்பு பார்சல் மாமியார் வீட்டுக்கும் கொஞ்சம் போகும். அப்போ நம்ம இதில் வச்சா மீன் மட்டும்தான் நிற்கும், குழம்பு வைக்க முடியாது. அதனால இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மீன் கறியை உண்டுன்னு வச்சுட்டு கொஞ்சம் மீனை இதில் போட்டு தேங்காய் போட்டு அவிச்சிருவோமா? சரி வா. இதில் அப்போ அவிக்கிறதுக்கு தலையெல்லாம் போட்டு அவிப்போம், தலை வால் இதெல்லாம் போட்டு இதில் கறி வைப்போம், இதில் கொஞ்சம் அவிப்போம். மீன் சட்டியில் வச்சா நல்லா இருக்கும்ல. இதை கறி வைக்கிறதுக்கு எதை போட, இதெல்லாம் அவிக்க போடுவோம். ஆமாம், நீ சின்ன உள்ளி மட்டும் உரி இதில் எடுத்துகிட்டு வந்துடு, அப்போ நான் கறிக்கும் அதுலேருந்து எடுத்து விடுவேன். ஆமாம், கறிக்கு கொஞ்சம் சின்ன உள்ளி போதும். ஆமாம், போதும். மீனை 2ஆக வந்து பிரிச்சாச்சு. இது வந்து குழம்புக்கு, இது வந்து அவிக்கிறதுக்கு. 2க்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் என்னென்னா குழம்பு வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வைப்போம், அவியல் வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து அவிச்சு வைப்போம் மீனை. அதுதான் வித்தியாசம், மற்றபடி மசாலா எல்லாம் சேம் தான். இப்போது 2க்கும் அட் அ டைமில் போட்டுடலாம். தக்காளி போடணும் ஃபஸ்ட்டு. தக்காளி அதுலேயே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், எதுவுமே வதக்க வேண்டாம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், அதுவும் பாறை மீன் வந்து சீக்கிரம் வந்து கழிஞ்சு போகாது. சாஃப்டான மீன்னா கூட நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் போடலாம், இது வந்து நல்ல கெட்டியான மீன் தான் பாறை மீன்ல. அதனால ஃபஸ்ட்டு மீனை போட்டுட்டு ஒரு தக்காளி போடலாம். புளி ஊற்றுறதுனால தக்காளி 1 போதும். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இனி மசாலா போடுவோம். அதே மாதிரி தான் மீன் அவியலுக்கும் ஒரு தக்காளி போட்டுட்டு 2 பச்சை மிளகா போடணும். கனவாக வெந்தது போதும்னு நினைக்கிறேன், ஆஃப் பண்ணிடுவோமா? மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், வத்தல் பொடி உரைப்புக்கு தகுந்த மாதிரி போடலாம். பிள்ளைங்க இங்கே யாருமே என்ன தவிர உரைப்பு சாப்பிட மாட்டாங்க. மாமியார் வீட்லேயும் அப்படி தான், இங்கே பிள்ளைங்களும் அப்படி தான், ரொம்ப உரைப்பு எடுக்க மாட்டாங்க. அதனால் உரைப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு 3 ஸ்பூன். அடுத்தது வந்து நம்மளுடைய குழம்பு பொடி. இதுதான் வந்து மீன் குழம்புக்கு வந்து வாசனையே. இந்த பொடி தான் நம்ம வந்து சேர்க்கணும். எங்கள் ஊரில் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜரில் தான் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி ஒரு லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம வத்தல் பொடி எத்தனை ஸ்பூன் போடுறோமோ அதில் பாதி நம்ம இதை சேர்த்தா போதும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் வத்தல் பொடி போடுறோன்னா இது வந்து 1 ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் அந்த மாதிரி போடணும். இப்போ நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கனால ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் மல்லிப்பொடி. இங்கேயும் அதே மாதிரி தான். இனி வந்து புளி கரைச்சி ஊற்றணும். புளி வந்து இதில் ஊற போட்டு வச்சுருக்கேன், புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். கன்னியாகுமரி குழம்பு தான் உள்ளதுலேயே ஈஸி பீஸியான மீன் குழம்பு.
ரொம்ப புளி ஊற்றினா நல்லா இருக்காது. புளி வந்து கொஞ்சம் அளவாக தான் நம்ம சேர்க்கணும். மீன் குழம்புக்கு இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட தேங்காய், வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜீரகம் பூண்டு எதுவுமே சேர்த்து அரைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த குழம்பு பொடியிலேயே வந்து ஜீரகம் மிளகு எல்லாமே போட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வெறும் தேங்காய் கூட சின்ன உள்ளி மட்டும் போட்டு நம்ம அரைச்சி குழம்புக்குள்ளே ஊற்றி அவ்வளோதான். அப்புறம் கொதிக்க விட வேண்டியதான். அவ்வளோதான். இனி நம்ம கறிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான தண்ணி. இப்போ நம்ம இதை கையால் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவுமே நம்ம உப்பெல்லாம் பார்த்துடலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ போடுவோம். அப்புறம் கடைசியாக குழம்பு கொதிச்சு வரும்போது உப்பு தேவைன்னா போட்டுடலாம். நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சாச்சா, இனி நாளைக்கு காலையில் மதியம் 2 நேரமும் இந்த பழைய மீன் குழம்பு தான். சூப்பராக இருக்கும். சோறும் நிறையா வச்சுருக்கேன். காலையில் வந்து பழைய சோறுக்கும் இந்த மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்குது. அவியலுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றுவோம் இதுக்கு. ஆமாம். கனவா மீன் வந்து வெந்ததுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கணும். பார்க்க ரப்பர் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து துவரன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி வச்சு நம்ம பொடிசாக நறுக்கி கூட பண்ணலாம். அதுக்கு பதிலாக நம்ம மிக்சியில் வந்து ஒரு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா இன்னும் நல்லா இருக்கும், நல்லா பொடிசாக இருக்கும். கனவாவை இந்த இப்படி லைட்டாக திருன்னு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இனி இதை வந்து தோரன் வைக்கணும். குழம்பு கொதிச்சாச்சு. வாசனை வருதா? குவாம்பட்டி இல்லை, கன்னியாகுமரி வாங்க, எங்கள் மீன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு வாசனை மீன் குழம்பு கொதிக்கும் போது சூப்பராக இருக்குது. மீன் நாக்கில் எச்சி ஊறுதா? யாருக்கெல்லாம் எச்சி ஊறுது? குழம்பு கொதிக்கும் போது நம்ம கருவேப்பிலையை வந்து போட்டுக்கலாம். இது மீன் குழம்பு, இது மீன் அவியல். கலர் பார்த்தாலே தெரியும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது பாருங்க. ஏன்னா நம்ம தண்ணி குறைச்சி ஊற்றிருக்கோம். கறி டேஸ்ட்டு பார்க்கேன்னா பாதி கறியை குடிச்சிருவேன்னு நினைக்கேன். மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இனி வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு ஓடுதில்ல சைட்லலாம். இதுதான் எண்ணெயே ஊற்றாமல் அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வற்றி அப்படி ஒரு எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் மீனை காமிக்கிறேன். மீன் வந்து உடஞ்சிருக்காது பாருங்கள். மீனெல்லாம் அப்படியே துண்டு துண்டாக இருக்கா. ஃப்ரெஷ் மீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உடையாது. பாறை மீன் அவ்வளோ சீக்கிரம் வந்து குழம்புல போட்டாலாம் உடையாது. நவரெல்லாம் போட்டால் பிஞ்சிட்டு போயிடும். நேரம் ஆகிட்டலாம். உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா கொண்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. 1 மணி ஆகிட்டு. நம்மெல்லாம் லேட் ஆனாலும் சாப்பிடுவோம், அங்கே கரெக்டாக டைமுக்கு கொடுத்துட்றோம். குழம்பு இது ஃபுல்லாக ஊற்றிடட்டுமா? சூடு பயங்கரமா. ஒரு இது எடுங்க, ஒரு பை. ஆமாம், போதுமா? அவ்வளோதான், குழம்பு வேலை முடிஞ்சுது. இனி வந்து நம்ம கனவா கூட்டு வைக்கலாம். சரி, இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு, இனி இப்போ கடுகு போட்டுனதும் நம்ம வந்து பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். பூ எவ்வளோன்னு கேளு பாட்டிட்ட. மல்லிகைப்பூ 50 ரூபாயா? மல்லிகைப்பூ 50 ரூபா, பிச்சிப்பூ 35 ரூபாயா? வாங்கணுமா பூ? பாட்டி எனக்கு சொல்ல, நான் வாரேன். மல்லிகைப்பூவில் ஒரு உலக்கம், பிச்சிப்பூவில் ஒரு உலக்கம் தாங்க. பரும்பூவா இருக்குன்னா இதுலேயே போட்டுறீங்களா? 2 உலக்கு. மல்லிகைப்பூவை 2 உலக்கு போட்டுருங்க. நல்ல பெரிய பூவா இருக்குல்ல? ஏன் கொஞ்சம் நாளா மல்லிகைப்பூ வரல? பூவே இல்லை. வடக்கிருந்து எடுத்தெல்லாம் 2 நாள் எடுத்தேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கலாம். அது போட்ட உடனே நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு. இப்போ இது கூட தக்காளி 1 தக்காளி போதும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி. உள்ளியும் தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இனி நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, கொஞ்சமாக குழம்பு பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. மசாலாவுக்கு இந்த 3 பொருள் சேர்த்தா போதும்.
இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற கனவாவை இதில் போட்டுற வேண்டியதான். அரைச்சி வச்சுருக்க கனவாவை வந்து சேர்க்கலாம். கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்மக்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் கூட சிக்கன் மசாலா சேர்க்கலாம். நான் வந்து கரம் மசாலா மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு வச்சுட்டு எடுத்துருக்க இந்த கனவாவை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் ட்ரையாக போட்டுட்டு இனி வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து தொளிச்சு மட்டும் நம்ம விடணும். அந்த மசாலாலாம் அந்த கனவாவோட சேர்த்து மிக்ஸ் ஆகிறதுக்கு. அது ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சு தண்ணி தொளிச்சு வேக வச்சோம்னா அந்த கனவாவில் வந்து, ஏன்னா இது பச்சையாக நம்ம வெறும் கனவாவை மட்டும் வேக வச்சு இருக்கனால கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும், அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கணும். அதுக்காக மட்டும் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தொளிச்சு விடணும். இதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக தேங்காவை வந்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி நம்ம சேர்த்துற வேண்டியதான். வேறு எதுவுமே தேங்காய் கூட நம்ம அரைக்க வேண்டாம். தேங்காவும் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கக்கூடாது, நல்லா பிறுன்னு அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி இலை போடணும், அவ்வளோதான். இனி இந்த தேங்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம அப்படியே பெரட்டி விடணும். எல்லா பக்கமும் பெரட்டி விட்டோம்னா சூப்பரான கனவா தோரன் ரெடி. இனி உப்பு மட்டும் பார்த்துட்டு மல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அவ்வளோதான், சமையல் வந்து ரெடி. இனி வந்து மீனை மட்டும் பொரிச்சிட்டு லஞ்சை வந்து சாப்பிட வேண்டியதான். இது சட்டி பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி, 2 மீனாக பொரிச்சிருவோமா? இதோட பெரிய சட்டி இல்லை, வேண்டாம் வேண்டாம், என்ன வெளியில் தெரிக்குது. அதுதான் அப்படியே மீனை முழுசாக பீச் ஓரங்கள்லாம் பொரிச்சு கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி மீனை இப்படி முழுசாக பொரிச்சு சாப்பிட்டோம்னா கடையில் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு இருக்கும். மக்களே, மீன் இப்போ ரெடி ஆயிரும். அகி வந்து வேட்டை வந்து பாரு, மீன் வேட்டை. அவ்வளோதான், சூப்பராக எங்கள் வீட்டு சமையல் வந்து இன்னைக்கு ரெடி. சோறு, மீன் குழம்பு, மீன் அவியல், கனவா தோரன், அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை. நீங்கள் வந்து இதில் இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கனவா தோரனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஊரில் வந்து கனவா சீசன் தான். உங்கள் ஊர்லேயும் மேபி கனவாலாம் நிறையா கிடைக்கும். கிடைச்சதுன்னா இதே ஸ்டைலில் கனவா தோரன் வச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பூண்டு வாசனை சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போட்டேன், உங்கள் அப்பா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பூண்டை போட்டுட்டாங்க. திருச்சி நானும் நினைக்கிறேன் இது கூட நானே நிறைய பூண்டு போட்டிருக்கேன். அது பத்தாதுன்னு பூண்டை தொலியோடி போட்டிருக்கீங்க. போட்டனால தான் இது வெடிச்சிச்சு, இல்லைன்னா வெடிச்சிருக்காது. பூண்டு போடுறீங்கன்னா தயவு செஞ்சு யாருமே பூண்டை தொலியோடி போட்டுறாதீங்க. பூண்டை தட்டி போடுங்க, இல்லைன்னா தொலி எடுத்துட்டு போடுங்க. தொலியோடி போட்டோன்னா இப்படி தான் பாம்பு வெடிச்ச மாதிரி வெடிக்கும். அவ்வளோதான், உயிருக்கு சேதாரம் இல்லாமல் மீனை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இனி சுட சுட சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், சமைச்சு வச்சதெல்லாம் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இனி எல்லாரும் உட்காந்து ஒவ்வொரு பக்கமாக பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், நம்ம வீடியோவையும் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர், பை பாய்.